ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா வறுமைகள், பற்றாக்குறைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்க என் ஆண்டவராக இயேசு அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை கடன் இல்லாமல் வாழ வைக்கணும் அப்படின்னா இயேசுவை நீங்கள் நம்பணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை சொல்லட்டு. ஒரு முறை நான் சம்பளம் வாங்கிட்டு, அப்போல்லாம் நாங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் அந்த பேங்க்கில் பணம் போட்டுருவாங்க. ஏடிஎம் சென்டரில் போய் இந்த கார்டை போட்டு தான் நாங்கள் சம்பளம் எடுக்கணும். அப்போ ஒரு முறை போய் சம்பளம் எடுக்கிறதுக்கு நான் கார்டை போட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு பாக்கெட்டை வச்சுட்டு வர்றேன். அந்த ஏடிஎம் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி, வாலிப தம்பி பின்னாடியே வந்தார். சார், உங்களுடைய கார்டுக்கு 80,000 ரூபா லோன் கொடுக்கலாம் சார், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது சார். நான் சொன்னேன், எனக்கு கடன் வேண்டாம்பா, கடன் வாங்க மாட்டேன். இல்லை சார், இன்ட்ரெஸ்டே கிடையாது சார், ஃப்ரீ சார், இது இன்னும் ஃபுல்லாக இந்த இது வந்து இந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஐயா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நீ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறியோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எந்த சூழ்நிலை தெரியுங்களா? அந்த சூழ்நிலையில், அந்த நாட்களில் எனக்கு தெரிந்த ஒரு நபர், சார் உங்களுக்கு ஒரு 25,000 ஏதாவது பணம் ரெடி பண்ணுங்க, ஒரு அரை கிரவுண்டு இடம் இங்கே வாங்கலாம். யோசிச்சா சரி, 80,000 கொடுக்குறேன்னு சொல்கிறானே, அதை வாங்கி அப்படி கொடுத்து ஒரு இடம் வாங்குவோமா? அப்படிலாம் எனக்கு புத்தி போகவே இல்லை. ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தா அவர் கொடுக்கட்டும். கடனை வாங்கி அதுக்கு பிற்பாடு தூக்கம் போய் சாப்பிட்ட சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்காமல், அது அப்படியே உள்ள நம்ம கஷ்டப்பட்டு தள்ளுனாலும் உள்ளே போய் செரிக்காமல் கிடக்கிற அந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு நாளும் உலகத்தான் வேணா அப்படி இருக்கலாம், தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார்.